அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம். இந்த அரிசி அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கடையில வாங்குற அரிசி மாதிரி நம்முடைய ரேஷன் கடையில வழங்கப்படும். கடையில இருக்கின்ற அரிசி எப்படி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். மாடர்ன் ரைஸ் மூலமாக அரிசியை சுத்தப்படுத்தி மக்கள் உண்ணுகின்ற அளவுக்கு தரமான அரிசி அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும். அந்த விலையில்லா அரிசியோட விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெய் வழங்கப்படும். அதோட அம்மா இல்லம் திட்டம், ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதரவாள மக்கள், அழுதுகிற மக்கள், அவர்கள் குடும்பத்தில் திருமணமாகி தடி குடும்பம் போய்கின்ற பொழுது அவளுக்கு அரசாங்கமே தனி இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதோட நம்முடைய முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு அதே போல பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலே பதிவு செய்திருந்தா அந்த பதிவு செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஆட்டோ வாங்க. அதுபோல கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அவர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி வந்தவர். அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்.